வணக்கம் மக்களே. ஸோ அந்த ஸ்ட்ரோக் சீரிஸோட கன்டினியூஷன் தான் அது. ஸோ லாஸ்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கவாதம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக்கோட மெயின் அறிகுறிகள், காரணங்கள் பத்தி மெயினா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த வீடியோல வந்து அடுத்த பகுதியா வந்து என்ன மாரி வந்து அத கண்டுபிடிக்கிறது, அதே மாரி என்ன மாரி ட்ரீட்மெண்ட் வழிமுறைகள் வந்து ஹாஸ்பிட்டல்ல குடுக்கப்படும் அப்படின்றத தான் இந்த காணொளியில இம்பார்ட்டன்ட்டா இந்த சீரிஸ்ல நம்ம பார்க்க போறோம். மெயின் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரத்த சப்ளை போய் பிளாக் ஆகாதனால இறந்துருதுன்னா, உடனே ஆளுங்களுக்கு ஒரு விதமான சேஞ்சஸ் உடம்புல நடக்குது. எப்படி அந்த பேஷண்ட்ஸ் ஜென்ரலா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. டயட்ல ஹை ஃபைபர் டயட் இல்லாம கொலஸ்ட்ரால் ரிச் ஃபேட் ரிச் டயட், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் திருப்பி அதிகமாகுது அப்படின்னும் போது டயட்லேயும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை வந்துட்டு கண்டிப்பாக வந்து இருக்கு. அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அவங்களோட வாய் ஸ்பீச்சு, அவங்களோட கை நடக்கல், இந்த 4 வச்சே வீட்டில் ஆஹா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிடையாது, இது பக்கவாதம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ரோக்ன்றது மூளையில வர ரத்த குழாயில வரக்கூடிய ஒரு ரத்தக்கட்டு. அதுதான் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாரி நம்ம சொல்லி பேசியிருந்தோம். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். போனதுக்கப்புறம் வந்துட்டு முதல்ல வந்து என்ன மெயினா பார்ப்பாங்க அப்படின்ற மாரி எடுத்தோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ எந்த பகுதிக்கு ஸ்கேன் எடுக்கணும்? மூளைக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். போன உடனே எதுக்கு சார் ஸ்கேனு? என்ன ஸ்கேனு? அப்படின்லாம் நீங்க வந்து கேட்கக்கூடாது. கண்டிப்பா ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, சிடி ஸ்கேன் ஆஃப் பிரெயின் அப்படி இல்ல எம்ஆர்ஐ ஆஃப் பிரெயின், இந்த 2 டெஸ்ட் வந்து கண்டிப்பா எடுத்து பார்ப்பாங்க. ஸோ சிடி ஸ்கேன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இமிடியேட்டா வந்து டக்குன்ட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட் கிடைக்கக்கூடியது வந்து சிடி ஸ்கேன். மெயினா சிடி ஸ்கேன்ல வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, இது ரத்த கட்டா இல்லன்னா வந்துட்டு ரத்த வெளியேறிய ஹெமரேஜா அப்படின்னு 2த்தையும் வித்தியாசப்படுத்த முடியும். ரத்த கட்டா இருந்தா மூளையில வந்து அந்த சிடி ஸ்கேன்ல வந்து கருப்பா தெரியும். இதே ஹெமரேஜ், அதாவது ரத்தம் லீக் ஆயிருந்தது அப்படின்ற மாரி, ப்ளீட் ஆயிருந்தது அப்படின்ற மாரி இருந்ததுன்னா வெள்ளையா தெரியும். இதுதான் சிடி ஸ்கேன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்மளுக்கு எமர்ஜென்சில தெரியக்கூடிய விஷயம். 2வது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எந்த பகுதியில வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா, இப்ப மூளைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல பல்வேறு லோப்ஸ் இருக்கு. லோப்ஸ்ன்னா என்னன்னா பகுதிகள், பாகங்கள். ஓகே. இப்ப பிரெயின் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரான்டல் லோப், அதாவது மின்ன இருக்கிற மூளை பகுதின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பேரைட்டல் லோப், இந்த சைடுல இருக்கிற மூளைப்பகுதி. டெம்பரல் லோப், இந்த காது பின்னாடி அந்த சைடுல இருக்கிற மூளைப்பகுதி. அதே மாதிரி பின்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செரிபெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளை இருக்கு. சிறிய மூளைன்னு சொல்லுவாங்க செரிபெல்லம். ஸோ இந்த மாதிரி எந்த பகுதி ஆஃப் பிரெயின்ல வந்துட்டு இந்த ரத்த கட்டோ இல்லைன்னா ரத்தம் வெளியேறுதலோ ஹெமரேஜோ ஏற்பட்டிருக்குன்றது இமிடியேட்டா இந்த சிடி ஸ்கேன்ல ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் எக்ஸாக்டா என்ன பிரான்ச், எவ்வளோ இன்வால்மெண்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சிடி ஸ்கேன்னால அந்த அளவுக்கு தர முடியாது. அப்போ அந்த மாதிரி கேசஸ்க்கு தான் எம்ஆர்ஐ வந்து பண்ணுவோம். எம்ஆர்ஐல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த வாஸ்குலர் மார்க்கிங்கு, எந்த இடத்துல வந்து ரத்த குழாய் வந்து எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு, எவ்வளோ பரவி இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ மெயினா அவங்க எடுக்கக்கூடிய 2 மெயின் டெஸ்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா, இது ரத்த கட்டா இல்லைன்னா ப்ளீடா அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த ஸ்கேன் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. இதை தாண்டி பல்வேறு அதர் டெஸ்ட் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ரத்தக்கட்டு ஹார்ட்லேருந்து வந்ததா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஜென்ரலாக எக்கோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கப்படும். ஓகே. ஸோ இசிஜி எக்கோ ஸ்கேனில் எக்கோவில் மெயினாக நம்மளுக்கு ஹார்ட்டில் ரத்தக்கட்டு ஏதாவது இருந்து அது வந்து போய் மூளைக்கு அடிச்சிருக்கா. ஏன்னா ஹார்ட்டில் நிறைய கண்டிஷன் இருக்குது. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், லெஃப்ட் ஏட்ரியல் த்ராம்பஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட்டில் வந்து ரத்த கட்டு ஃபார்ம் ஆகிற கண்டிஷன். அந்த மாதிரி ஏதாவது இருந்து மூளைக்கு போயிருக்கா அப்படின்றதுக்கு வந்து ஹார்ட்டையும் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கால்ல ஏதாவது வீக்கம் இருந்ததுன்னா டாப்லர், ஏன்னா கால்ல இருக்கிற ஏதாவது சம்டைம்ஸ் அதோட ரத்தக்கட்டு ஏதாவது மூளைக்கு போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதையும் பார்ப்பாங்க. இதை தாண்டி வந்து இந்த யங் ஏஜ் ஸ்ட்ரோக், அதாவது சின்ன வயசு ஆனால் அவங்களுக்கு பக்கவாதம் போது ஒரு சில எக்ஸ்ட்ரா டெஸ்ட், இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹோமோசிஸ்டின் ஒரு லெவல்ஸ் பார்க்கறது, யூரிக் ஆசிட் லெவல்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுகள் வந்து பார்ப்பாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த கொலஸ்ட்ரால், ஏன்னா ஹை கொலஸ்ட்ரால் வந்து இந்த ஸ்ட்ரோக்குக்கு முக்கியமான காரணமாக இருக்குல்ல. ஸோ இந்த செக்கப்ஸும் ஜென்ரலாக கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஓவராலாக டெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமான டெஸ்ட்டு உங்களுக்கு டாக்டர் போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க போகிறோங்க, ஒரு எம்ஆர்ஐ எடுக்க போகிறோங்க அப்படின்றது தான் வந்துட்டு
மெயின் டெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். மற்றதெல்லாமே வந்துட்டு எதனால் ஏற்பட்டுருதுன்ற இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த எக்கோ, பிளட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டாப்லர் ஸ்கேன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெஸ்ட் வந்து நம்மளுக்கு நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்கேன்ஸில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் எது டாக்டர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த கெரோட்டிட் ஆர்டரி டாப்லர்னு ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். கெரோட்டிட் ஆர்டரின்றது என்னென்னா, மூளைக்கு போகிற ரத்த சப்ளையை கொண்டு போகிற மிக முக்கியமான அந்த ரத்த குழாய் தான் இந்த கெரோட்டிட் ஆர்டரி. இந்த கெரோட்டிட் ஆர்டரியில் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு கெரோட்டிட் ஆர்டரி டாப்லர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டாக்டருங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயினான டெஸ்ட்டு. சரி சார், இந்த டெஸ்ட்லாம் கண்டிப்பாக தேவையா? இதை எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டே மாறுது அப்படின்ட்டு தான் ஆன்சராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்கேனில் ரத்த கட்டு இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் வேறு, இதே வந்து ப்ளீடிங்காக இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட்டு வேறு. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு சில மருந்துகள் ப்ளீடிங் கேஸில் கொடுக்கவே கூடாது, ஆனால் ரத்தக்கட்டு கேஸுக்கு மெயினாக கொடுக்கணும். ஸோ இந்த இஸ்கீமிக்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ராக்ட் ஸ்ட்ரோக்குக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட், ஹெமரேஜுக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளீடிங் ஸ்ட்ரோக்குக்கு வேறு விதமான மருந்து. அப்போ இதை ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்துறதுக்கு தான் கன்ஃபார்மாக நம்மளுக்கு என்ன தேவை, இந்த ஸ்கேன்ஸ் வந்து தேவை. அதுக்கப்புறம் மற்ற டெஸ்ட்டுகள்லாம் எதுக்கு தேவைன்னா, இந்த காரணத்தினால தான் இது வந்திருக்குன்னா அந்த காரணத்தை கட்டுப்படுத்தினோம்னா ஃப்யூச்சரில் திருப்பி ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த மற்ற டெஸ்ட்டு. இந்த கொலஸ்ட்ரால் லெவல், லிப்பிட் ப்ரொஃபைலு, ஹார்ட்டுக்கு எக்கோ, இந்த ஸ்கேன்ஸ், இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவை. சரி சார், என்ன மெயின் மருந்து வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான மருந்து என்ன அப்படின்னா, இந்த நான் தான் சொன்னேன், ஒரு 100 கேஸ் இருக்குன்னா அதில் 70லேருந்து 80 கேஸ் வந்துட்டு இந்த இரத்த குழாய் அடைப்பினால் வரக்கூடிய பக்கவாதம், அதாவது இன்ஃப்ராக்ட்னு சொல்லக்கூடிய இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கு தான் ரொம்ப காமன். 70லேருந்து 80 விழுக்காடு. வெறும் ஒரு 20 to 30% தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீடிங் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்ட்டு. ஸோ மிக முக்கியமான மருந்துகள் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 70லேருந்து 80% விழுக்காடு இருக்கக்கூடிய அந்த ரத்த கட்டை கரைக்கிறதுக்கான மருந்து தான் மிக முக்கியமான டாக்டருங்கள் வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த மருந்து வந்து இந்த ப்ளீடிங் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த 70 to 80% பாப்புலேஷனுக்கு இதெல்லாம் தான் மெயின் மருந்து கொடுப்பாங்க. என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக இந்த ஆஸ்பிரின், குளோபிடாகிரல்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி மருந்துங்க, ஆன்டி கோயாகுலேஷன் சொல்லக்கூடிய ஹெப்பாரின் மாதிரி மருந்துங்க, இந்த மாதிரி மருந்துங்களாம் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இதோட மெயின் வேலை என்னென்னா, உள்ளே இருக்கிற மூளையில் இருக்கிற அந்த இரத்த குழாயோட ரத்தக்கட்டை கரைக்கிறது தான் இதோட மெயின் வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த ஆஸ்பிரின், குளோபிடாகிரல், ஆன்டி கோயாகுலேஷன் இது எல்லாமே அதுதான் வந்து பண்ணும். அதே மாதிரி அந்த கோல்டன் ஹவர்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஃபுல் த்ராம்போலைசிஸும் நம்ம ட்ரை பண்ணுவாங்க. த்ராம்போலைசிஸ் அப்படின்னா என்னென்னா, த்ராம்பஸ்னா ரத்தக்கட்டு, லைசிஸ்னா கரைக்கிறது. அப்போ அந்த ரத்தக்கட்டை டோட்டலாக கரைக்கிற அந்த தெரப்பி பேர் தான் த்ராம்போலைட்டிக் தெரப்பி அப்படின்ற மாதிரி மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். அப்போ அந்த த்ராம்போலைசிஸ்க்கு நிறைய மெடிசின்ஸ் வந்து இருக்குது. கைனேஸ்னு முடியும், ஸ்டெப்டோகைனேஸ், யூரோகைனேஸ், அல்டிப்ளேஸ், ரெட்டிப்ளேஸ் இப்படின்ற மாதிரி ஏஸ்ன்னு முடியும். இந்த மாதிரி மருந்துகளை வந்து டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஜென்ரலாக கொடுத்து அந்த ரத்தக்கட்டை கரைக்கிறாங்க. ஸோ அதை 3 மணி நேரத்துக்குள்ளே கரைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி கரைச்சோம்னா அந்த பிரெயினுக்கு ஃபுல் பிளட் சப்ளை வந்து போகுது, நிரந்தரமாக போகுது. அப்படி போகும்போது அந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் திருப்பியும் ரீஸ்டோர் ஆகுதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ மெயினான மருந்துங்க அப்படின்னும் போது அந்த ரத்தக்கட்டை கரைக்கிற மருந்துங்க தான் மெயினான மருந்துங்க அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து நம்ம சொல்கிறோம். அதர் தேன் தட் வந்துட்டு நம்மளுக்கு மெயினாக வந்து இந்த ப்ரெஷர்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ ஹை பிபி இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து இருந்ததுன்னா அந்த பிபியை கொஞ்சம் கட்டுப்பாடுக்கு அந்த 150 ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடணும். 200 பிபி இருக்குன்னா ஒரு 150 ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வரோம். ஸோ பிபி லோவரிங் ஏஜென்ட்ஸ்க்கு இந்த ஒரு சில மருந்துகள் வந்து டாக்டர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதேமாதிரி இந்த கொலஸ்ட்ரால், லிப்பிட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னா அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு ஸ்டாட்டின்ஸ் மாதிரியான மருந்துகளும் டாக்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்குக்கு இமீடியட்டாக டாக்டர் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மருந்துகளாக வந்துட்டு இருக்குது அப்படின்றது தான் கான்செப்ட். இதை தாண்டி வந்து ஸ்ட்ரோக் இதோட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதை தாண்டி இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி இதுக்கப்புறமும் நிறைய விதமான மருந்துகள் இருக்குது. ஃபிசியோதெரப்பியோட ரோல் என்ன, மூமெண்ட்டோட ரோல் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன பக்க விளைவுகள்லாம் வரும் அப்படிலாம் வரும். இது நம்ம அடுத்த டாப்பிக்காக அந்த ஸ்ட்ரோக் சீரீஸில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பக்கவாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுனா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு, மிக முக்கியமாக என்ன டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க அப்படின்னும் போது சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐயை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் ஆங்கிள் எடுக்கும்போது
அந்த ரத்த கட்டை கரைக்கிறதுக்கான மருந்துகள் என்னென்னமா டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்றதும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை தாண்டி இந்த ஹெமரேஜுக்குன்னு இருக்குல்ல, ப்ளீட் ஆகிறது, இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ரொம்ப புவர் ப்ரோக்னோசிஸ், அதாவது என்ன எடுத்தோன்னா கொஞ்சம் ரெக்கவரி அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது. அதுவாக ப்ளீடாக கண்ட்ரோல் பண்ணாதான் உண்டு. நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஷரை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் தாண்டி மெயினாக வந்துட்டு ஸ்ட்ரோக்கு வெறும் ரத்தக்கட்டு கரைக்கிறது மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல விரும்புகிறோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரோக்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதே மாதிரி ஃபிசியோதெரப்பிக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோணத்தில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.